ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பார்ட் 1, அதாவது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவோட பார்ட் 1. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆச்சு நம்ம பார்த்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. மோர் ஓவர் எனக்கு ரொம்ப ரிலேட்டிவான கூட கேட்டிருந்தாங்க, ஷேர் மார்க்கெட்னா என்ன, அவங்களுக்கு இருந்த ஒரு கிளாரிட்டி எப்படி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் ஷேர் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து உங்களுக்கு ஸோ இவ்வளோ கம்மியில் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் அந்த பேசிக்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணலாமே, டீப்பாக ஓரளவு அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமே அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க. பார்த்தீங்கன்னா என்னோட ரிமைண்டருக்காண்டி தான். பின்னாடி ஒரு 3 நாள் சென்று திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு வரோம்னா அதை நம்ம மறந்துடுவோம். அதை வந்து ஞாபகப்படுத்துறக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும், அதே மாதிரி இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IPO, இன்ட்ராடே, டெலிவரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன், F&O சொல்லுவாங்க. இது 4 பற்றி நம்ம டெப்த்தாக, அதாவது எனக்கு தெரிஞ்ச என்னென்ன அளவு தெரியுமோ அந்த அளவு பொறுத்து நான் இதில் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஓப்பன் ஃபஸ்ட்டு IPOனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், அதோட ப்ராசஸ் தான் இது. ஒருத்தவங்க வந்து தன்னோட கம்பெனியை வந்து டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதாவது தான் கம்பெனி வந்து இன்னும் விரிவாக்கப்படுத்தணும் அப்படின்ற போது அவங்க ஷேர் மார்க்கெட்டை நாடும்போது தங்களோட 5 வருஷத்தோட இது கொடுப்பாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்மளோட அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ரிப்போர்ட் காட்டுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஷேர் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா எனக்கு தேவை அப்படின்னீங்கன்னா, அதில் வந்து 50 லட்சம் நான் வச்சுருக்கேன், மீது 50 லட்சத்துக்கு மட்டும் தான் நான் ஷேரை கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா, அந்த 50 லட்சம் அவங்க திரட்டுற கொண்டானதை பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணுவாங்க. பப்ளிக்கை இஷ்யூ பண்ணும்போது முதல்ல அவங்க அட்வர்டைசிங் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி எங்களோட கம்பெனி IPO வருது. லாஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேடிஎம் ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமாட்டோ இவங்கெல்லாம் IPO வந்தாங்க. இப்போ கரண்டில் போய்கிட்டு இருக்க வந்தோன்னா இந்தியாவோட மிகப்பெரிய IPO, அதாவது மிகப்பெரிய IPOன்னு சொல்லலாம் LIC, அதாவது கவர்மெண்ட் வந்து அதை தனியாருக்கு விற்கிற மாதிரி அதோட IPO லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் LIC IPO கமிங் சூன் வரப்போது. 28 பாலிசிதாரர்கள் அவங்களுக்குலாம் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி IPO வரும். இதுதான் IPO வர்றது. இந்த IPO என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அமௌண்ட்டை அந்த அவங்களோட ஷேரை கொடுப்பாங்க. அதாவது இப்போ 5% ஷேர் தான் LIC கொடுக்குறாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. இந்த 5% ஷேரை வந்து பப்ளிக் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம வாங்குறது எப்படின்னா, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட 14,000 ரூபா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம போட்டு மேக்ஸிமம் அவங்க சொல்லுவாங்க 14 to 15 அந்த ரேஞ்சில் தான் வர்றாப்புல இருக்கும். மேபி எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு லாட் மாதிரி வைப்பாங்க, 10 ஷேரு 15 ஷேரு அந்த மாதிரி கொடுத்து ரவுண்டாக கொடுப்பாங்க. இது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தாங்க. அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே கிடைக்காது, ஆனால் கிடைச்சவங்களுக்கு நல்லது. கிடைச்ச உடனே அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு வரும். அது வந்து அந்த இதில் நீங்கள் கிடைக்கிற ஒரு 15 ஷேர் வந்து இப்போ 100 ரூபா ஷேர் வந்து ஒரு 10 ஷேர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது லாட்டாக தான் கொடுப்போம், 10 ஷேராக. அப்போ 100 ரூபா ஷேர் 10 ஷேர்னால் உங்களுக்கு 100 × 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா, அதாவது இப்போ 114 ஷேர் வச்சுக்கோங்களேன். 100 ரூபா ஷேர் வந்து ஒரு 140 ஷேர் கொடுப்பாங்க. 140 ஷேர்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 ரூபா ஷேர் வந்து 140 ஷேர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 14,000க்கு உண்டான ஷேர் அதில் வரும். அந்த பண்டில் ஆஃப் ஷேர் வந்து உங்களுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனேயே பயங்கரமாக ஒரு 30%, 40%, 50% அந்த மாதிரி கிளிக் ஆகும். இது நிறைய IPOவில் நடந்திருக்கு. உங்களுக்கு நைக்ரா இந்த மாதிரி IPOலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டைம்ஸு, 100 டைம்ஸு, 200 டைம்ஸு இந்த மாதிரி வந்து பயங்கரமாக பூம் ஆகும் மார்க்கெட்டில் அவங்க ட்ரேட் ஆரம்பிக்கும் போதும். இது எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. சில இது வந்து ஓப்பன் ஆன, இப்போ பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதில் இருந்தே மைனஸில் தான் வந்துக்கிட்டு இருக்குது IPOவில். ஸோ அதனால் IPO ஒன்று இருக்குது, ப்ரைமரி மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களை அப்ரோச் பண்ணி அதை ஆல்ரெடி பப்ளிக் வந்து டைரெக்டாக வாங்கிக்கிற மாதிரி, அதான் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்த ஷேர்ஸை அவங்க விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். இது வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வரும். இது IPOன்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. அந்த வேர்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ராடே இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே, அதாவது ஒரு நாள் தான் ட்ரேட். இன்டர்டே அப்படின்றது தான் அதுக்கு. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றுறணும். அந்த மாதிரி ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக இன்ட்ராடேயில் ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 100 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஷேரோட வேல்யூ வந்து நீங்கள் 70 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறனால. இது வந்து மார்க்கெட் அலோவ் பண்ணுமானா உங்களோட ப்ரோக்கரேஜ் இருப்பாங்க, அவங்க மீதி காசை போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. 60%, 50%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50% அவங்க கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஷேரை வந்து நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்க. அது வந்து எப்படின்னா 110 ரூபா போகும்னு உங்கள் புரோக்கர் மீது 50 ரூபா போட்டுருவார்.
மீதி என்னென்னா உங்களுக்கு 110 ரூபா போகும்போது நீங்கள் விற்றுறீங்க. விற்றோன்னே உங்களோட அந்த புரோக்கரோட 50 ரூபா அவர் எடுத்துக்கிட்டுருவார். மீதி இருக்கிற 60 ரூபா இருக்குது பார்த்தீங்களா ப்ராஃபிட், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கணும். இதுதான் இதோட லாஜிக்கு. இதை வந்து வாங்கி விற்கலாம், விற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கி விற்கிறது தான் இப்போ நான் சொன்னது. அதாவது 100 ரூபா இருக்கிறத ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி அது 110 ரூபா போனோன்னா அன்னைக்கே விற்றுறணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றைக்கே விற்றுறணும். இதுதான் இன்ட்ராடேவோட உள்ளது. இது விற்று வாங்குறதுனா அதாவது 100 ரூபாய் இருக்க ஒரு ஷேரை வந்து நீங்கள் விற்கிறீங்க, 100 ரூபாய்க்கு நான் விற்றுறேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், கம்பெனி வந்து ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஷேர் ப்ரைஸ் இறங்க போகுதுன்னு. இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குது, வாரனால இறங்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா வந்து இன்ட்ராடேயில் செல் அடிச்சிடுறீங்க, விற்றுறீங்க. அந்த ஷேர் என்ன ஆகுதுன்னா ஒரு 80 ரூபாய்க்கு வந்தோன்னே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதாவது விற்று உங்கள்கிட்ட கையில் ஷேரே கிடையாது, ஆனால் நீங்கள் விற்றுறீங்க. உங்கள் புரோக்கர்கிட்ட இருக்கும், புரோக்கர் உங்களுக்காண்டி விற்றுருவார். அது 80 ரூபா வந்தோன்னா நீங்கள் வாங்கி உங்கள் புரோக்கர்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட்டு. அதாவது 100 ரூபா இருக்கிறத வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னா வெறும் 50 ரூபா கொடுத்து ஒரு ஷேரை வாங்கிக்கிறீங்க. அது வந்து 80 ரூபா வந்தோடனே 100 ரூபாயை விற்க சொல்லிடுறீங்க. சாரி, உங்கள் ஒரு ஷேரை வந்து 100 ரூபா உங்கள் புரோக்கர்கிட்ட சொல்லி விற்றுருங்க அப்படின்றீங்க. அவர் உங்களுக்கு பதிலாக விற்றுருவார் ஒரு ஷேரை. அது 80 ரூபா வந்து நீங்கள் கையில் வாங்கி இந்தாங்க இந்த ஷேரை நான் விற்ற ஷேருக்கு ஷேரை கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டு 20 ரூபா நீங்கள் வாங்கிக்கிறீங்க. எப்படின்னா உங்களுக்கு 70 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ராடேன்றது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்க, மார்க்கெட் வந்து 110 ரூபா போனோன்னு விற்றுலான்னு இருக்கீங்க. அன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது பாருங்களேன். சடனாக மார்க்கெட் ஒரு 90 ரூபாய்க்கு இறங்கிருச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 90 ரூபாய்க்கு விற்றே ஆகணும். அதில் அவங்களோட 50 ரூபாய் வந்து அவர் எடுத்துக்குவார். உங்களுக்கு பதிலாக புரோக்கர் போட்டாருங்களா, அவர் 50 ரூபா எடுத்துக்குவார். மீதி 40 ரூபா தான் உங்களுக்கு, 10 ரூபா உங்களுக்கு லாஸ். அன்னைக்கு இன்ட்ராடே அன்றைக்கி லாஸ் ஆகும். இதே தான் விற்று வாங்கும்போதும், அதாவது 100 ரூபாய் நீங்கள் விற்க சொல்லிடுறீங்க, அது பார்த்தா 110 ரூபா ஏறிடுச்சு. வேறு வழியில் நீங்கள் 110 ரூபாய்க்கு வாங்கி உங்கள் புரோக்கர்கிட்ட கொடுத்தே ஆகணும். நீங்கள் யார்கிட்ட விற்றீங்க அவங்கள்ட்ட கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் ஒரு 10 ரூபா மைனஸும் ஆயிரும். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் இன்ட்ராடே வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். இன்ட்ராடே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஒரு நாள் வரும், உங்களுக்கு வரும்போது வரும், போகும்போது ரொம்ப போகிறாப்புல போகும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரின்றது என்னென்னா, இப்போது இது அப்படியே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தோம், அது எல்லாமே டெலிவரி சம்மந்தமானது தான். அதை டெலிவரியோட டீப்பாக கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஷேர் இருக்குது, அந்த ஷேரை வந்து 100 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறீங்க. அது உங்களுக்கு 80 ரூபா போனாலும் இன்றைக்கி 80 ரூபா போகுது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் அது வந்து 200 ரூபா போகும் நீங்கள் நம்புறீங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா 90 ரூபா இறங்குது, திருப்பி 110 ரூபா போகுது, 120 ரூபா போகுது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு அசட் தான் அந்த ஷேருன்றது, உங்களுக்கு அசட்டாக நீங்கள் காமிச்சிக்கலாம். இது எப்படி நீங்கள் அசட்டாக காமிக்கலாம்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேராக இருக்குது அப்படின்ற மாதிரி, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வச்ச ஷேர் வந்து ஒரு 1000 ரூபா போகுதுன்னா உங்களுக்கு 900 ரூபா ப்ராஃபிட். இது வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட சொத்து தான் அது. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஒரு கம்பெனி வந்து டெவலப் ஆகுது, அந்த கம்பெனிக்கு வந்து என்னோட காசை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வாங்கி அவன் கம்பெனியை டெவலப் பண்ணி அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க டிவிடெண்டாக. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அந்த காசை வந்து அவங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு நாங்கள் மீண்டும் அடுத்த பிரான்ச் ஒன்று தொடங்க போகிறோம், இல்லை அதை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றக்காண்டி அந்த அமௌண்ட் அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. உங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நல்லா டெவலப் ஆகிற கம்பெனி இருந்தால் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் பிகினர்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது டெலிவரியில் வாங்குங்க. நீங்கள் எந்த ஸ்டாக் டெலிவரியில் வாங்கினாலும் அது உங்களுக்கும் மேலே போகும். தட்ஸ் ரைட் டைம் டு பே டெலிவரி ஸ்டாக்ஸ் என்னை பொறுத்தளவு. ஏன்னா உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வாரால் மார்க்கெட் பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கு. மோர் ஓவர் ஒரு 20% பக்கம் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். பேரிஷ் மூடுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சரியான டைம் இது தான். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கும்போது ஒரு 500 ரூபா ஸ்டாக் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஒரு வருஷத்தில் 500 ரூபாய்க்கு போயிருக்கும். சடனாக இப்போ இறங்கி திருப்பியும் ஒரு 350 ரூபா, 400 ரூபா, 350 ரூபா, 370 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக திருப்பியும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அது இப்போ 370 ரூபா இருக்குது, மைனஸ் 200 ரூபாயில் லாஸில் இருக்கிறாப்புல இருக்குது. நீங்கள் திருப்பி இந்த இடத்துல ஒரு 330 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ 500 ப்ளஸ் ஒரு 300 800 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 400 ரூபா, ஆவரேஜ் ப்ரைஸ் 400 ரூபாய்க்கு மேலே போனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறிட்டே இருக்கும். இந்த டைம் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. ஸோ உக்ரைன் வார் நடந்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குது. இதை கரெக்ட் டைமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டெலிவரியில் இப்போ நிறையா ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாம். இதுதான் ரைட் டைம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பூம் ஆகும்போது சடனாக மேலே போகும். வெயிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெலிவரியை பொறுத்தளவில் இதுதான் உங்களோட அசட், சொத்து. அதுதான் நீங்கள் நகை வாங்குறது, இடம் வாங்குற மாதிரி இந்த ஷேரும் டெலிவரியில் அப்படியே வாங்கிக்கிறது. அதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபா வந்து விற்கிறதுலாம் ஸ்டாப் லாஸில் விற்கவே தேவையில்லை. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் மேலே ஏறுன்ற ஒரு நம்பிக்கையில் மேலே ஏறணுன்னே விற்றுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் F&Oன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தனியாக ஒரு சீரீஸாக ஃபுல் வீடியோ போடலாம். பட் இது வந்து நான் பேசிக்காக மட்டும் சொல்லிடுறேன். இன்ட்ராடேவோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது. இன்ட்ராடேயில் வந்து ஒரு நாள் வச்சுக்கலாம். பட் இதில் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு ஜாலி தானே உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, நீங்கள் அதில் 1 ஷேரு 2 ஷேர் அந்த மாதிரி கூட இன்ட்ராடே பண்ணுறது பண்ணலாம். பட் இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு லாட்டு மாதிரி இருக்கும், லாட் சைஸு. அந்த லாட்டில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்க ப்ளஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு கொண்டு வந்தது. நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பின்னாடி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு அவுட்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும். இது டீட்டெயிலாக என்னென்னு நம்ம பின்னாடி உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஃபுல் டீட்டெயிலாக போடலாம். ஸோ இன்றைக்கி பேசிக்ஸை பற்றி எல்லாமே டச் பண்ணியாச்சு. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.